வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு நாளைக்கு மார்க்கெட் 30ஆம் தேதி. ஸோ 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நிஃப்டி 50க்கு எக்ஸ்பைரி டே. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு எக்ஸ்பைரி கிடையாது. பேங்க் நிஃப்டி வந்து போன வாரமே மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. அப்போது நாளைக்கு நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி டே. ஸோ மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் ஆக போகுதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தகவல் மட்டும். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி, அது மட்டும் இல்லாமல் ட்ரேடிங் சம்மந்தமான மற்ற வீடியோஸும் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 100% ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் தான் நான் வந்து சூப்பர் ட்ரெண்டும் வச்சுருப்போம். ஸோ சூப்பர் ட்ரெண்ட் அண்ட் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பண்ணி தான் என்னோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அப்போது நம்ம நேற்று பார்த்துருந்தோம் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில், இது வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெண்டிங் சேனல் போட்டிருந்தேன். அண்ட் இந்த ட்ரெண்டிங் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டிங் சேனலில் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிருந்திருக்கு. ஓகே, ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸோ இந்த ட்ரெண்டிங் சேனல் பிரேக் அவுட் ஆனனால இந்த ட்ரெண்டிங் சேனலை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, அண்ட் இந்த ட்ரெண்டிங் சேனல் பார்த்தீங்கன்னா 100% ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்திருக்கு. ஸோ அழகாக நம்ம இங்கேயே இப்படி தெரியும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சைட்வேஸ் மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு ஆச்சரியம் கொடுக்கக்கூடியது தான். ஏன்னா இந்த சமயம், அதாவது இப்போ இருக்கிற சமயத்தில் சைட்வேஸ் மார்க்கெட்டாக வர்றதுன்னு சொல்கிறது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மூமெண்ட்டுன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த சைட்வேஸ் மூமெண்ட் வந்து டவுன் சைட் மார்க்கெட் போகிறத விட ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் போகிறது நல்ல விஷயந்தான். ஏன் அப்படின்னா சைட்வேஸ் மார்க்கெட் போச்சுன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் என்ட்ரு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு பிரேக் அவுட் இருக்கும். அது மேலேயும் இருக்கலாம், கீழேயும் இருக்கலாம். அப்போது நம்ம வந்து ஓவராலாக ஒரு சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட ஒரு இது பார்த்தோம். அதாவது ஓவராலாக சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட ஒரு இண்டிகேஷன் பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து ஸ்டில் ஆக்சுவலி ஒரு கோல்டன் கிராஸில் தான் இருக்குது. ஸோ இந்த கோல்டன் கிராஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்டில் பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் நேத்தோட எண்டில் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்சஸ் தான். ஸோ இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா 50யும், இந்த பக்கம் இருக்கிற இந்த ஒரு கத்திரிப்பூ கலர் வயலட் கலர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20யும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு தெரியும். ஸோ இது 200ம் இது 50யும் இருக்குது. நான் இது 10 and 20 ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, அப்போது இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்சஸ் மேலே குறையுதா கீழே போகுதாங்கிறத கண்டுபிடிச்சோம்னா நமக்கு வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரெண்ட் வந்து ஈஸியாக தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் காலையில் ஆரம்பிக்கும் போது 9:30க்கு மார்க்கெட் தொடங்கும் போது 50க்கு 200க்கு உள்ள டிஃப்ரென்சஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் 133 இருந்துச்சு. அதே இது மார்க்கெட் எண்ட் ஆகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 181 இருக்குது. இது நல்ல விஷயமானு கேட்டிங்கன்னா 100% நல்ல விஷயந்தான். ஏன் அப்படின்னா அதுக்கு நாள் நீங்கள் பாருங்கள், அதுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆரம்பிக்கும் போது, அதாவது திங்கக்கிழமை 28ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது 183 டிஃப்ரென்ஸ் இருந்தது 50க்கும் 200க்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். ஆனால் இப்போது அதாவது மார்க்கெட் முடியும் போது 133 ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்சஸ் குறைஞ்சிச்சு, இந்த இடத்துல ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்சஸ் கூடுச்சு. ஸோ மார்க்கெட் அப்போது இந்த வித்தியாசங்கள் கூடும்போது மார்க்கெட் வந்து பாசிட்டிவான மூமெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு. ஏன்னா இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸில் நான் சொன்னேன், ரெண்டு பக்கம் பிரேக் அவுட் இருக்கும். ஒன்று மேலே பிரேக் அவுட் ஆகலாம், இல்லைன்னா ஒன்று கீழே பிரேக் அவுட் ஆகலாம். அப்போது இந்த ஒரு சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட ஒரு ட்ரெண்டை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா மேலே பிரேக் அவுட்டுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். நான் சம்டைம்ஸ் வந்து இந்த சூப்பர் ட்ரெண்டும் யூஸ் பண்ணுவேன். அப்போ இந்த சூப்பர் ட்ரெண்டுமே என்னென்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பேஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் தான். ஸோ அப்போ இந்த சூப்பர் ட்ரெண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா எந்த இடத்துல மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, எந்த இடத்துல நெகட்டிவாக இருக்குன்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சூப்பர் ட்ரெண்டில் நம்ம வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. இந்த இடத்துல க்ரீன் இருக்கிறனால நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் இதையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இந்த செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் இந்த இன்புட் வேல்யூ இருக்குது பாருங்கள், இந்த இன்புட் வேல்யூ 10 இருக்குது. 10க்கு பதிலாக நான் வந்து ஒரு 6 கொடுக்குறேன். 6 கொடுத்து ஓகே கொடுத்தாலும் இதாக தான் இருக்குது. ஏன் இந்த 6 கொடுக்கணும், ஏன் 10 கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா இட் டேக்ஸ் 10. அதாவது ஏடிஆர் பீரியட் வந்து 10 எடுக்கும். அதுக்கு பதிலாக நம்ம ஒரு லோவர் சைடும் அதுக்கப்புறம் ஒரு ஹையர் சைடும் ஒரு 15 இல்லைன்னா ஒரு 13 வரைக்கும் கொடுத்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு ப்ராப்பரான சூப்பர் ட்ரெண்ட் கிடைக்கும்.
இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற ஏடிஆரோட பொசிஷன் 10ல இருந்து நம்ம வந்து ஒரு ஒரு 3 பாயிண்ட்ஸ் கீழேயும் 3 பாயிண்ட்ஸ் மேலேயும் டெஸ்ட் பண்ணோம்னா சூப்பர் ட்ரெண்டோட அக்யூரசி வந்து கொஞ்சம் கூடும். அப்போது நான் வந்து இப்போ 3லையும் பார்த்தனால சூப்பர் ட்ரெண்டோட டவுன் சைடும் பார்த்தேன், சூப்பர் ட்ரெண்டோட அப் சைடும் பார்த்தேன். அப்போது இது வந்து 100% ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டாக தான் சூப்பர் ட்ரெண்டும் சொல்லுது, சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் நமக்கு வந்து இண்டிகேஷன்ஸ் கொடுக்குது. அப்போது இது ரெண்டும் வந்து நமக்கு வந்து இண்டிகேஷன் பாசிட்டிவாக இருக்கிறனால நம்ம என்ன சொல்லலாம்னா நம்மளோட நிஃப்டி 50யோட ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன்ஃபாலில் இருக்குது அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24,300 இருக்கு. ஸோ இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கேன். ஸோ நம்மளோட புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் வந்து இதெல்லாம் சொல்கிறேன், சரியா? என்னென்னா நமக்கு வந்து நவம்பர்லேருந்து லாஸ்ட் நவம்பர் அக்டோபர்லேருந்தே இந்த 24,300 அப்படின்னு சொல்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி 24,300ன்னு சொல்கிற இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஏன்னா அக்டோபர் 25 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருந்திருக்கு. ஸோ வந்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதா. ஆனால் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக விடலை, அங்கேருந்து ஒரு நல்ல டவுன்ஃபால் ஆச்சு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பரில் மார்க்கெட் வந்து திருப்பியும் இதுக்கு அப்ரோச் ஆச்சு அண்ட் டிசம்பரில் திருப்பியும் மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. ஸோ இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆனால் வீக்கான சப்போர்ட். அப்படின்னா இங்கிருந்து மார்க்கெட் மேலே போகிறத பயங்கரமாக தடுக்கும், ஆனால் மார்க்கெட் இங்கேருந்து கீழே விழுகிறத தடுக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அக்டோபர்லேயும் மார்க்கெட் கீழே விழுகிறத தடுக்கலை, நவம்பரில் மேலே போகிறத தடுத்துருக்கு ஆனால் கீழே விழுகிறத தடுக்கலை. ஸோ 2 டைமுமே வந்து டவுன்ஃபாலுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கு. அப்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்தோடனே அதிகமான ஆட்கள் லைக் ப்ரோஸ், எஃப்ஐஐஸ், டிஐஐஸ் எல்லாருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஈஸியாக டவுன்ஃபாலுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அப்படியே நேர்மாறாக இருக்குது. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த 24,300லேருந்து ஈஸியாக கீழே விழும், மேலே போகிறது கஷ்டம். ஓகே, ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கீழே விலகலை, ஆனால் மேலேயும் போகலை. அப்போது இந்த இடத்துல வந்து 24,300ங்கிற இந்த ரேஞ்சில் வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ பையர்ஸ் மேலே கொண்டு போகணும்னு எதிர்பார்க்குறாங்க, ஆனால் செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, கீழே வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23 டெஸ்ட் பண்ணிச்சு, திருப்பி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஏப்ரல் 23 செகண்ட் டைம் டெஸ்ட் பண்ணிச்சு. அடுத்து நமக்கு வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 25 மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிட்டு, அடுத்து ஏப்ரல் 28 மார்க்கெட் முடியும் போது டெஸ்ட் பண்ணிச்சு. ஸோ 1, 2, 3, 4 அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆகி மார்க்கெட் 24,300 கிராஸ் பண்ணிருச்சு. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த சப்போர்ட் இருக்குது பாருங்கள் 24,300. ஸோ இந்த சப்போர்ட்டை ப்ரைஸ் ஆக்ஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்கு, அதாவது ஒரு பல மாதங்களுக்கு முன்னாடியும் இது வந்து பயங்கரமாக ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ அதே ரெசிஸ்டன்ஸ் தான் மார்க்கெட் மேலே போகிறத தடுத்துட்ருக்கு. ஸோ எப்போ வந்து இந்த 24,300ன்னு இந்த ரேஞ்சு மார்க்கெட் பிரேக் ஆகுதோ அப்போ தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் இப்போ ஒரு ட்விஸ்ட் என்னென்னா மார்க்கெட் இதை வந்து மேலே பிரேக் பண்ணுமா கீழே பிரேக் பண்ணுமாங்கிறது தான் நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ நாளைக்கு பொசிஷனில் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி எதர் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும், இல்லைன்னா மேலே பிரேக் பண்ணும். ஸோ டவுன்ஃபாலுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போது ஓவரால் ட்ரெண்ட் வந்து நிஃப்டி 50ல் மேலே தான் இருக்குது அண்ட் சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இது நம்ம நிஃப்டி 50ல். அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டியும் அதே தான். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட் இருந்துச்சு, ஒரு நல்ல ட்ரெண்டிங் சேனல். அந்த ட்ரெண்டிங் சேனலில் இருந்து ஒரு டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் ஆகியிருந்திருக்கு. அப்போது இந்த டவுன்ஃபாலில் நம்ம வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட இண்டிகேஷன்ஸ் வச்சு பார்த்தோம்னா அதே தான் நம்ம நிஃப்டிக்கு ஃபாலோ பண்ண சேம் ஸ்ட்ராட்டஜி. 29 காலையில் இருக்க வித்தியாசமும் 29 எண்டில் இருக்க வித்தியாசமும். ஸோ இந்த வித்தியாசம் வந்து காலையில் கம்மியாக இருந்து சாயந்தரம் அதிகமாக இருந்துச்சு, அதாவது மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அது வந்து புல்லிஷ் மார்க்கெட். இல்லை எதிர்மறையாக, அதாவது காலையில் அதிகமாக இருந்து, இப்போ நீங்கள் 28 பாருங்கள், காலையில் அதிகமாக இருந்திருக்கு,
மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது. ஆனால் மார்க்கெட் எண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா காலையில் கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் டிஃப்ரென்சஸ் 495 பாயிண்ட்டு. அதே இது சாயந்தரம் முடியும் போது 165 பாயிண்ட். ஆனால் இன்னைக்கு சாயந்தரம் முடியும் போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 250 பாயிண்ட்ஸ், அதாவது 252 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போயிருந்திருக்கு. அப்போது இந்த வித்தியாசம் என்ன சொல்லுதுன்னா, நேற்று வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து மார்க்கெட் ரிவர்ஸில், அதாவது ஒரு யூ டர்ன் எடுத்து மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குன்னு. ட்ரெண்டிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணினாலும் மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். நம்ம நிஃப்டி 50ல் சொன்ன மாதிரியே ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நான் வந்து நாளைக்கும் சேர்த்து ஓகே, இந்த சைட்வேஸ் மார்க்கெட் நம்ம வந்து நிஃப்டி 50ல் சொன்னோம், அதாவது 24,300ன்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச், இந்த இடத்துல ஒரு மஞ்சள் கலரில் கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலாகவே போன அக்டோபர்லேருந்தே ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இதை தாண்டி மார்க்கெட் போக விட மாட்டேங்குதுன்னு. ஆனால் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் இந்த 56,000 இது வந்து ஹிஸ்டாரிக்கலாக கிடையாது. ஏன்னா பேங்க் நிஃப்டி 56,000 ரீச் ஆனதே இந்த மாதம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு டைம் ரீச் ஆனது ஏப்ரல் 23ஆம் தேதி தான். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை வந்து 56,000. அப்போது இது வந்து இப்போ தான் புதுசாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு இந்த 56,000. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. ஒரு ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹை ரீச் ஆகும்போது எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த கொஞ்சமாவது அந்த ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் இருக்கிறனால தான் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகிட்டே போகுது. இதுதான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட் சைக்காலஜி. ஏன் ஒரு ப்ரைஸ் வந்தோடனே மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகணும்னு கேட்டால், ஒரு மாதம் இன்வெஸ்ட் பண்ணவங்க இருப்பாங்க, 2 மாதம் இன்வெஸ்ட் பண்ணவங்க இருப்பாங்க, ஒரு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணவங்க இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மார்க்கெட் வந்து ஒரு 6 மந்த்ஸ் இல்லைனா ஒரு 8 மந்த்ஸோட ஹை ரேஞ்ச் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே அட்லீஸ்ட் நம்ம ஃபுல்லாக விற்கலைன்னா கூட ஒரு கொஞ்சமாவது விற்று ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கிறத யோசிப்பாங்க. இது வந்து நேச்சுரல் தான், யூஷுவல் ஸ்ட்ராட்டஜி தான். அப்படிங்கிறனால அந்த யூஷுவல் ஸ்ட்ராட்டஜிக்காக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆல் டைம் ஹை. அதனால தான் நிஃப்டி 50லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டி 50ல் ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 6 மந்த்ஸோட ஹையஸ்ட் பாயிண்ட் இப்போ இருக்கிற ரேஞ்சு. அப்போது போன அக்டோபர்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து இவ்வளோ இந்த ரேஞ்சுக்கு மறுபடியும் வந்திருக்கு. அப்போ இந்த 8 மாதத்தில் வந்து லாஸாக இருந்தவங்க எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ரெண்டாவது பேங்க் நிஃப்டிலேயும் அதே மாதிரி தான். நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இதுக்கு முன்னாடி 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸும் ப்ளஸ் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், அதாவது ஒரு மாதம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ப்ராஃபிட் புக்கிங்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் நமக்கு தெரியும், போன வியாழக்கிழமை 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. ஸோ அந்த எக்ஸ்பைரி டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸும் செல் பண்ணனால தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஒரு புல் பேக் வந்துச்சு. அப்போது இப்போ தான் மே மாதத்தோட ட்ரெண்டிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போது இந்த 56,000 மறுபடியும் மார்க்கெட் பிரேக் ஆகி கண்டிப்பாக மே மாதம் முடிகிறதுக்குள்ளே 60 வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப இருக்குது. ஸோ இது வந்து என்னோட ஒரு இன்ஸ்டிங்க்ட் தான், லைக் உள்ளேருந்து ஒரு ஃபீலிங் தான். அதே மாதிரி நமக்கு வந்து நிஃப்டி 50 கண்டிப்பாக இந்த மாதம் மே மாதம் 24,300 கிராஸ் ஆகும். கண்டிப்பாக 26,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ 26,000. ஸோ இது ரெண்டுமே பியூர்லி பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் ஆக்ஷன். ஆனால் இந்த ஒரு பாயிண்ட்டை க்ராஸ் ஆகணும். ஓகே, அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 56,000ம், அதே மாதிரி நிஃப்டி 50க்கு பார்த்தீங்கன்னா 24,300. இது ரெண்டு தான் ஒரு பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ். இதை தாண்டிச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே நல்லா புஷ் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில் நீங்கள் இந்த ப்ரைஸை தாண்டி நீங்கள் வாங்கும்போது அதாவது ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, கால் ஆப்ஷன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை தாண்டும் போது நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் மார்க்கெட்டாக வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 மந்த் நீங்கள் எக்ஸ்பைரி வாங்காமல் ஒரு 3 மந்த்ஸோ இல்லைனா ஒரு 1 இயரோ எக்ஸ்பைரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ 3 மந்த்ஸ் எக்ஸ்பைரி எப்படி வாங்குறதுனா, நீங்கள் வந்து நவம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரலில் இப்போ புக் பண்ணாமல் நீங்கள் வந்து எந்த எக்ஸ்பைரி வாங்கணும், இப்போ வாங்கும்போது ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறது நம்புங்க. ஸோ இது வந்து உங்களோட ப்ரைஸ் ஆக்ஷனும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி வாங்குறதுல தப்பு இல்லை. அண்ட் நீங்கள் கண்டிப்பாக இன்ட்ராடே மூமெண்ட்ஸ் பார்க்கும்போது இந்தியா விக்ஸோட டேட்டாவை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணணும். அப்படின்னா
இந்தியா விக்ஸ் வந்து கூலிங் ஆச்சுன்னா தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே போகும். ஸோ இந்தியா விக்ஸ் கூலிங் ஆகலைன்னா மார்க்கெட் வந்து கீழே போகாது, மார்க்கெட் வந்து மேலே போகாது. இந்தியா விக்ஸும் நம்மளோட மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷன். அப்படிங்கிறனால இந்தியா விக்ஸ் கீழே போகணும், மார்க்கெட் மேலே போகணும். ஸோ ஒவ்வொரு ட்ரேட் பொசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் இந்தியா விக்ஸை ரெஃபர் பண்ணுறது ரொம்ப அட்வைசபிள். ஸோ இதுதான் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியா விக்ஸ் டேட்டாவை ரெஃபர் பண்ணுவோம். அண்ட் மார்க்கெட் வந்து இந்த 56,000 24,300 பிரேக் பண்ணி மேலே போகும். மேலே போனால் நமக்கு வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் டவுன்ஃபாலுக்கு ரொம்ப கம்மி தான். ஸோ நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ட்ரம்ப்போட டேரிஃப் விஷயம், அதே மாதிரி ட்ரம்ப் சைனா ப்ராப்ளம், ட்ரம்ப் ஆஸ்திரேலியா ப்ராப்ளம், அதுவும் இந்தியன் மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணல. அடுத்து பல்காம் அட்டாக், அதுவும் இந்தியன் மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணல. இந்தியா வந்து பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க பாகிஸ்தான் மேலே. பாகிஸ்தானும் இந்தியா மேலே நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து இந்த இண்டஸ் வேலி ட்ரீட்டி எல்லாம் ஸ்டாப் பண்ணிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக போர் எடுப்போம்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சு நாங்கள் அட்டாக் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. எதுவுமே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை இது வரைக்கும் அஃபெக்ட் பண்ணல. அப்படிங்கிறனால இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் இதெல்லாம் டவுட் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு விஷயம் நடக்குது என்னென்னா டிஃபென்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக், HAL ஸ்டாக்ஸு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, டாடா இண்டஸ்ட்ரீஸ் சில இது. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு இது ஒரு டவுட் உண்டாக்குது. பட் தற்காலிகமாக இப்போ வரைக்கும் மார்க்கெட் இந்த விஷயங்கள்னால அஃபெக்ட் ஆகலைங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதுதான் நம்மளோடது. உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.